மற்றும் ஒரு அண்மை செய்தி. கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்போது சமூக வலைதளங்களில். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் அக்கவுண்டுகளிலே கெட் அவுட் மோடி என்ற அந்த ஹேஷ்டேக் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. இது ஏற்கனவே அண்ணாமலை பேசிய அந்த பேச்சினுடைய ஒரு வெளிப்பாடாக இது செய்யப்படுவதாக பலரும் ட்விட்டரிலே இது தொடர்பாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதாவது சில தினங்களுக்கு முன்பு கரூரில் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, நீங்கள் இதற்கு முடிந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்ல முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முன்பெல்லாம் பிரதமர் மோடி இங்கே வரும்போது கோ பேக் மோடி என்றுதான் சொல்வார்கள், ஆனால் இனிமேல் பிரதமர் வந்தால் நிதி தராத காரணத்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வார்கள் என்று விமர்சனம் செய்திருந்தார். உதயநிதி அவர்களுடைய கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கரூரிலே பேசும்போது அவர் தெரிவித்திருந்தார், உங்களால் முடிந்தால் கெட் அவுட் மோடி என்று உங்கள் வாயால் சொல்லி பாருங்கள் என்று ஒருமையிலும் சவால் விடுத்தும் பேசியிருந்தார். இந்த நிலையிலே அண்ணாமலையுடைய சவாலை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தற்போது பெரும்பாலான திமுகவினர் உள்ளிட்டோர் தற்போது ட்விட்டரிலே அவர்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். அதில் கெட் அவுட் மோடி என்று குறிப்பிட்டு அதிகமானோர் அதனை ரிட்வீட் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக தற்போது அது ட்ரெண்டிங்கில் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவினரும் பாஜகவினரும் தொடர்ந்து மேடைகளில் கருத்து போர்கள் நடத்தக்கூடிய நிலையில தற்போது இணையதளங்களிலும் இந்த கருத்து மோதல் அதிகரித்திருக்கின்றது. கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் குறிப்பிடப்பட்டு இது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது மத்திய அரசு போதிய நிதி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே அதன் காரணமாக முதலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து கூற, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலையும் ஒரு கருத்தை கூறியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் ஒருமையிலே பேசுவது போலதான் பேசியிருந்தார். எனவே அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது திமுக ஐடி விங், அதே போல மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து இந்த ஹேஷ்டாகை ரீட்வீட் செய்து ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள்.